நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காய்கனியாகும் நமக்கு வளர்ந்து
அருமை அருமை. ஒரு பாடலால் வந்து பார்த்தோன்னா ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த பாடலால் எத்தனை குடும்பம் பிரிஞ்சுதோ தெரியல. ஓகே, ஸோ நம்ம நடுவுகிட்ட கேட்போம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. சித்ராமா. பரத், ரொம்ப என்ன சொல்றது, நல்ல ஒரு ட்ரீட், விஷுவல் ட்ரீட். உங்க அப்பாவும் நல்லாவே பாடினாரு. ஆனா இப்ப பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி மூச்சு வாங்குறீங்க. முகுந்த், என்னோட வாயில் என்ன போட்டிருக்க நீ பண்ணிட்டே இருக்க? அதுக்கு மேடம், அது கிரைண்டர் ஆஃப் பண்ணி ஒரு 2 days ஆகுது. அது சுத்தி நிற்கும் இல்லையா, அந்த மூமெண்ட்ல கொஞ்சம் லைட்டா ஃபுல் சாங் லிப் மூமெண்ட் மாதிரி இருந்தது. நல்லா. இப்போ மாக்காப்பா உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்? இங்க 3 பேர் எல்லாருக்குமே இங்க ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா, இப்போ நீங்க வந்து என்னை கடத்திட்டு கூட்டிட்டு போறீங்க சரியா? அப்போ வந்து முகுந்தும் பரத்தும் உங்க அப்பாவும் சேர்த்து என்னை காப்பாத்த வராங்க. இதுதான் வந்து இப்போ நாங்க ஒரு சீனை நடிச்சு காட்ட போறோம். அந்த காலத்துல அப்படியே. எதுக்கு உன்ன எதுக்கு கத்தி கூட்டு போகணும் நானு? எதுக்கு? அந்த அளவுக்கு டேமேஜான டேஸ்ட்லாம் எனக்கு இல்லையே. சரி, கூட்டு போய் என்ன பண்ண, பணம் இது கேட்கணுமா? சீன் மாக்காப்பா. சரி, இதுதான் சீன் சரியா? கடத்திட்டு போறீங்க என்ன ஓகேவா? கடத்திட்டு போகும்போது இவங்க என்ன எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத நம்ம இப்போ அப்படியே ஆக்ட் பண்ணி காட்ட போறோம். ஓகே, முகுந்த் தான் ஹீரோ. ஓகேவா? உன்னை நான் கடத்திட்டு போயிடுறேன். ஃபோன்ல நாங்க பேசுறோம். ஓகே, கடத்திட்டு போயிட்டு. ஓகேவா? மியூசிக் போடுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக். என்ன காப்பாத்தணுமே. அட இருமா, முதல்ல கடத்தணும்ல. ரன்னிங். பொறுமையா ஓடு, செட்டு வந்துரு. பாத்து பாத்து. போ, அங்க போ. உன்னை கடத்தவே வேணாம், நீயே ஏரியா கொண்ட. அப்படியே உட்கார். உன்னை கடத்திட்டமா, உட்காருமா. ஓகே. ஹாய் காட்ற, காப்பாத்துறோம்டா நீ. ஏய், நீ அப்படி போ. ஓகே. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இத கொஞ்சம் பயமா தான் இருக்குது. நானே விட்டுருவேன் கொண்டா இல்ல. ஏதாவது அமௌண்ட் வந்துச்சுனா டக்குனு விட்டுறேன். இரு ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹலோ. நீங்க பிரியங்காவோட ஹீரோ முகுந்தா? முகுந்த் காப்பாத்து முகுந்த். ஏய் சிக், சும்மா இரு. அவனே சந்தோஷமா இருக்கான். உடனே காப்பாத்து காப்பாத்து. நீ சந்தோஷமா இருக்கனே. உன்னோட ஹீரோயின் நாங்க கடத்திட்டு வந்துட்டோம். நல்லது. டேய், உனக்கு நான் நல்லது பண்ணிக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். இப்போ நீ ஒழுங்கு மரியாதையா எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா உன்னோட ஹீரோயின் வந்து வாங்கிட்டே விட்டுருவேன். இது எப்படி இருக்கு? ஒரே கல்ல 2 மாங்காய். வேணாம். ஏய், இப்போ நீ 2000 ரூபாய் தரலாம், நான் ஹீரோயினை விட்டுருவேன்டா. வந்து அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஏய், உனக்கு நான் வேணாமாடா. ஃபோன் கொடுங்க சார். இல்ல, உன்கிட்ட தான் ஒரு ஃபோன் இருக்குது, அதை பேச. முகுந்த் பேசாம 100 ரூபாய் கொடுத்தா ஆட்டோ எடுத்துட்டு ஓடிடு. முகுந்த், நீ என்ன காப்பாத்த வர மாட்டியா முகுந்த்? சரி ஓகே, நம்ம டீலை மாத்திப்போம். ஒழுங்கு மரியாதை 2000 ரூபாய் தரலனா உன்னோட ஹீரோயினை நாங்க கொன்றுவோம். இவ்வளவு சந்தோஷப்படுறான் அவன். சரி, வந்து ஃபைட் பண்ணி கூட்டு போயிடு. நீ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால வித்தவுட் எனி சர்வீஸ் சார்ஜ் அவங்கள உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிட்றேன். வாமா, ஒரே சேர் கொடுத்தா உட்காந்துடுறது. வா, இந்தா உன்னோட ஹீரோயின் உண்மைட்டு உனக்கு தான். மக்கா பண்ணா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இல்லை, அதே ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நீ வச்சுக்கோ. இல்லை, அதே ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வச்சுக்கோ. இல்லைப்பா, எனக்கு வேணாம்ப்பா. இல்லை, எனக்கு வேணாம், வச்சுக்கோ. சரி, பாவம், டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிரும். நீங்க வச்சுக்கோ. அங்கே வச்சுக்கோ, அங்கே வச்சுக்கோ. அங்கேயே வச்சுக்கோங்களா? எங்க வீட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிறவங்களாம் இடம் இல்லை. என்னம்மா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஒப்படைச்சிருக்காங்களே, அப்படியே நிறைய வேலை இருக்குது.